श्री पंकज आर पटेल, व्यापार एवं उद्योग। श्री डॉक्टर जोस चाको पेरियापुरम, चिकित्सा कार्डियोलॉजी। डॉक्टर ए सूर्य प्रकाश, साहित्य एवं शिक्षा। श्री श्रीजेश पी आर, खेल हॉकी। श्री पंकज आर पटेल, பத்மபூஷன் விருது பெற்றிருக்கிறார் நடிகர் அஜித் குமார். டெல்லியில் நடைபெற்று வரும் பத்ம விருதுகள் வழங்கும் விழாவில் தற்போது குடியரசுத் தலைவர் நடிகர் அஜித் குமாருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, இந்த முறை தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் பத்ம விருதுகளை பெறுகிறார்கள். அதில் மிக முக்கியமாக நடிகர் அஜித் குமார் பத்மபூஷன் விருதை பெற்றிருக்கிறார். விவரங்களை பதிவு செய்யலாம். பத்ம விருதுகள் தற்பொழுது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவால் டெல்லியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட்டு வருகிறது. 139 பேருக்கு அறிவிக்கப்பட்ட பத்ம விருதுகள் முதல் அமைப்பாக இன்று 71 பேருக்கு வழங்கப்பட்டு வருகிறது. கௌரவிக்கப்பட்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இதில் 4 பத்ம விபூஷன்கள், 10 பத்ம விபூஷன்கள் மற்றும் 57 பத்மஸ்ரீ விருதுகள் இன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவால் கௌரவிக்கப்பட உள்ளது முக்கியமாக பார்க்கிறது. தமிழ்நாடு சினிமாவில் மிக சிறப்பாக பங்காற்றி பல ஆண்டுகள் சேவை செய்த வகையில் நடிகர் அஜித் குமாருக்கு தற்பொழுது பத்மபூஷன் விருது என்பது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவினுடைய கையால் வழங்கி தற்பொழுது கௌரவிக்கப்பட்டுள்ளது. அவர் மட்டுமல்லாமல் பத்மஸ்ரீ விருதுகள் பெறும் பட்டியலில் தமிழ்நாட்டிலிருந்து செஃப் தாமோதரன் அவர்கள் அவரும் இன்று அந்த விருது பெற உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மொத்தம் 4 முதல் 5 பேருக்கு தமிழ்நாட்டிற்கான அந்த விருது என்பது தற்பொழுது தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக அந்த விருது என்பது இன்று வழங்கப்பட்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. டெல்லியில் தற்பொழுது குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்று வரும் இந்த விழாவில் 2 கட்டமாக இந்த விழா என்பது நடைபெற்று வரும். முதல் கட்ட விழா என்பது இன்றும், 2வது கட்டம் மே 12ஆம் தேதியில் நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பை மத்திய உள்துறை அமைச்சகமானது செய்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது முதல் கட்டமாக நடிகர் அஜித்திற்கு அந்த பத்மபூஷன் விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி கௌரவித்துள்ளார். அதனை தாம் தற்பொழுது காட்சிகளில் பார்த்து வருகிறோம். பாலா, சுசித்ரா, அதே போன்று பத்ம விருதுகள்ல எந்தெந்த பிரிவுகளில் தமிழ்நாட்டை சேர்ந்த பிரமுகர்கள் விருதுகளை பெறுகிறார்கள்? பத்மஸ்ரீ மற்றும் பத்மபூஷன் விருதுகள் யார் யாருக்கு வழங்கப்படுகிறது?
மொத்தம் 13 பேருக்கு இந்த பத்ம பூஷன் பத்மஸ்ரீ விருதுகள் என்பது தமிழ்நாட்டில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பல்வேறு துறைசார் நிபுணர்கள் கலைஞர்களுக்கு இந்த ஆண்டிற்கான விருதுகள் என்பது அறிவிக்கப்பட்டது. மிக முக்கியமாக அதாவது பத்ம பூஷன் விருதுகளை பொறுத்த மட்டில் நல்லில் குப்புசாமி செட்டி, அதாவது வர்த்தக துறைக்கான ஒரு விருது என்பது நல்லில் குப்புசாமி செட்டிக்கும், சினிமா துறை ஆர்ட் என்ற பிரிவின் கீழ் சினிமா துறைக்கான விருது நடிகர் அஜித்குமாருக்கும் வழங்கப்படுவதற்கும், அதே போல சினிமா துறையில் அதாவது குறிப்பாக நடனத்தில் மிக நீண்ட நாட்களாக பங்காற்றி வரும் சோபனா சந்திரகுமார் அவர்களுக்கும் பத்ம பூஷன் விருது என்பது அறிவிக்கப்பட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது தவிர பத்மஸ்ரீ விருதை பொறுத்த மட்டில் குருவாயூர் துறை அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது என்பதும் அறிவிக்கப்பட்டது. அவர் மட்டுமல்லாமல் செஃப் தாமோதரன், அதே போல் இலக்கிய துறையில் சிறப்பாக பங்கேற்றதற்காக லட்சுமிபதி ராமசுப்பையருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது கல்வித்துறை சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் என்ற பிரிவில் MD ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கும் இந்த பத்மஸ்ரீ விருது என்பது அறிவிக்கப்பட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவருக்கு அடுத்தபடியாக தமிழிசை கலைஞராக இருக்கக்கூடிய கண்ணப்ப சம்பந்தன் அவருக்கும், விளையாட்டுத்துறையில் சிறப்பாக பங்கேற்றிய ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் RG சந்திரமோகன் அவருக்கும் பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்படும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய அரசாங்கமானது வெளியிட்டிருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. இவர்கள் மட்டுமல்லாமல் அதாவது சிற்பக்கலையில் சிறப்பாக பயன்பாற்றி வரும் தேவசேனாபதி சபதி அவருக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்து இன்று அவருக்கான அந்த விருது என்பது வழங்கப்பட உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேவசேனாபதி சபதியை பொறுத்தளவில் கடந்த ஆண்டு அதாவது G20 மாநாடு நடைபெற்ற பொழுது அந்த மாநாட்டில் பாரத் மண்டபத்தில் வைப்பதற்கான அந்த ஒரு மாபெரும் நடராஜன் சிலையை குறுகிய காலத்தில் அமைத்துக் கொடுத்தவர் என்ற ஒரு பெருமைக்கு மத்திய அரசு அவருக்கு ஏற்கனவே ஒரு விருது வழங்கிய நிலையில் இன்று பத்ம விருதுகளிலும் அவருக்கு அந்த பத்மஸ்ரீ விருதை வழங்கி தற்பொழுது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்னும் சற்று நேரத்தில் அவருக்கு கௌரவப்படுத்துவார். அதே போல இலக்கிய துறையில் மிக சிறப்பாக பங்காற்றியதற்காக சீனி விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கும் இந்த ஆண்டிற்கான அந்த பத்மஸ்ரீ விருது என்பது வழங்கப்பட உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆசான் வேலு ஆசான் அவர்களுக்கும் பத்மஸ்ரீ விருது, அதாவது ஒட்டுமொத்தமாக 13 பேருக்கு தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பல துறை சார்ந்த அந்த நிபுணர்களுக்கு இந்த ஒரு விருதுகள் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. 2 கட்டங்களாக இன்று ஒரு பகுதியும் மீதமுள்ள பகுதி என்பது மே 12ஆம் தேதியும் நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பையும் மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. நிச்சயமாக சுசித்ரா, தற்போது பத்ம விருதுகள் வழங்கும் நிகழ்வு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்று வருகிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பத்ம விருதுகளை வழங்கி கௌரவித்து வருகிறார். நீங்கள் குறிப்பிட்டதைப் போல பல்வேறு துறைகளில் சிறந்த பிரமுகர்களுக்கான அந்த விருதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல முக்கிய பிரமுகர்களும் இந்த விருதுகளை பெறுகிறார்கள். அந்த வகையில் கிரிக்கெட் வீரரான அஸ்வின் பத்ம விருதை பெறுகிறார். அதே போன்று நடிகர் அஜித்குமார் இந்த விருதை பெற்றிருக்கிறார். அஸ்வினுக்கான இந்த பத்ம விருது குறித்த விவரங்களையும் பதிவு செய்யலாம். துறையில் குறிப்பாக இந்திய கிரிக்கெட் அணியில் பல ஆண்டுகளாக விளையாடி ஓடி, அதாவது ஒரு நாள் கிரிக்கெட் தொடர், T20 கிரிக்கெட் தொடர் மாபெரும் சாதனைகள் படைத்த வீரர் அஸ்வினுக்கு, தமிழகத்தை சேர்ந்த வீரர் அஸ்வினுக்கு தற்பொழுது பத்ம ஸ்ரீ விருதானது வழங்கப்பட்டுள்ளது. மிகவும் இந்தியாவுடைய மிகவும் உயரிய இந்த விருதை பெறுவதில் தனக்கு மிகுந்த சந்தோஷம் மகிழ்ச்சி அளிப்பதாக இன்று மதியம் நியூஸிற்கு பேசும் பொழுது அஸ்வின் தெரிவித்திருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மிக சிறந்த பந்து வீச்சாளர், மிக சிறந்த கிரிக்கெட் விளையாட்டாளர் என்ற ஒரு அடிப்படையில் அவருக்கான இந்த ஒரு பங்களிப்பு என்பது அதை உறுதி செய்யும் விதமாக இந்த ஒரு விருது வழங்கப்பட்டுள்ளதாக அவர் பேசும் பொழுதும் கூறியிருந்தார். விளையாட்டுத்துறைக்கான ஒரு சிறந்த பங்களிப்பு என்பது அனைவரும் வழங்குவதற்கு முன்வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் கூறியிருந்த நிலையில் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக பத்மஸ்ரீ விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முடைய கையால் அவர் பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நிச்சயமாக தொடர்ந்து பத்ம விருதுகள் வழங்கப்பட்டு வரும் காட்சிகளை பார்க்கலாம். श्री पंकज R पटेल।